உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது எப்பயுமே டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. சப்ஜெக்ட் கான்செப்ட் எல்லாம் தரவு பண்ணி கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூனிட். எல்லா யூனிட் சேமாக இருந்தால் அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நியூமரிக்கல் வேல்யூ. அந்த நியூமரிக்கலில் அது எது ஸ்மால் நியூமரிக்கலோ அதை எலிமினேட் பண்ணிடணும். அதே மாதிரி எது லார்ஜ் 2019 கொஸ்டின். இப்போ இந்த கேஸில் பாருங்களேன், ஜூல் ஜூல் ஜூல், இது என்ன பாருங்கள், கிலோ ஜூல். சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக இந்த மாதிரி. வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்சிக்யூ கேஸில் நியூமரிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபார்முலாஸ் தெரியலனா கூட சால்வ் பண்ண முடியுமா, எலிமினேஷனை வச்சுக்கிட்டு இல்லை கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பண்ண முடியும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிற அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? பட் ஆல்வேஸ் எப்பயுமே கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சில சுச்சுவேஷனில் நம்ம அந்த டெக்னிக் வந்து ஃபெயிலியர் ஆகும். புரியுதா உங்களுக்கு? பட் மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த பேட்டர்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது இல்லை மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து பத்தலை, உங்களால் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு வரதுக்கு பதிலாக இல்லை ரேண்டமாக ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணிட்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், எலிமினேஷன் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ரிமைனிங் இருக்க 2 ஆப்ஷனில் ப்ராபபிலிட்டி வச்சு எது கரெக்ட் ஆன்சராக இருக்கலாம், கான்செப்ட் நம்ம படித்த கான்செப்ட் அந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண முடிஞ்சால் கரெக்ட் ஆன்சர் அக்யூரேட்டாக கெட் பண்ணிடலாம். பட் 2 ஆன்சர் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் இயர் நீட்டில் கேட்ட அந்த கொஷின்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ கலெக்ட் பண்ணி அதில் எப்படி இதை அப்ளை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் அப்ளை பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்போ அந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இது எப்பயுமே டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. சப்ஜெக்ட் கான்செப்ட் எல்லாம் தரவு பண்ணி கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அக்யூரேசியை தான் முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்ட் ஆன்சர் எக்ஸாக்ட் நமக்கு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸம்ஷன் சுச்சுவேஷன், உங்களால் அந்த டைம் கீப்பப் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், ரொம்ப லென்த்தி கொஷின் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதா? இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகே, ரைட். இப்போ நான் உங்களுக்கு எந்த கொஷின்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஃபார்முலா எதையும் கொண்டு வர போகிறதில்ல. ஆப்ஷனில் நான் ஒரு சில கண்டிஷன் சொல்ல போகிறேன். அந்த கண்டிஷன்லேருந்து 2 ஆப்ஷன் கண்டிப்பாக எது வராதுன்றது எப்படி எலிமினேட் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ இது இப்போ நான் சொல்ல போகிறது சொன்னல, திரும்ப சொன்னதான் 100% எல்லா கேஸ்லையும் இது அப்ளிகபிள்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகும். சொல்கிறது புரியுதா? 90% ஒர்க் அவுட் ஆகும், ஃபியூ கேசஸில் ஃபெயிலியர் ஆகும். புரியுதா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகிறதுனால நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். சரியா? ரைட். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸ் 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூனிட். என்னென்ன யூனிட் இதில் 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எல்லாமே சேம் யூனிட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். யூனிட் சேமான்னு பார்க்கணும். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு யூனிட் என்னது, சென்டிமீட்டரில் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, மீன்ஸ் அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குது இல்லையா, அதில் எது ஸ்மாலு எது லார்ஜ் அப்படின்னு பார்க்கணும். இதில் எது ஸ்மால் எது லார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நம்பர் 8 தான் என்னது, ஸ்மால். அதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடணும். நான் சொல்கிறது புரியுதா? 4 ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூனிட். எல்லா யூனிட் சேமாக இருந்தால் அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நியூமரிக்கல் வேல்யூ. அந்த நியூமரிக்கலில் எது ஸ்மால் நியூமரிக்கலோ அதை எலிமினேட் பண்ணிடணும். அதே மாதிரி எது லார்ஜ் நியூமரிக்கல் வேல்யூவோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிடணும். இந்த கேஸில் லார்ஜ் நியூமரிக்கல் வேல்யூ என்னது, 16. ஸோ 2 4 எலிமினேட். சொல்கிறது புரியுதா? ரிமைனிங் இருக்குது இல்லையா, 1 and 3, இது 2 தான் ஒரு ஆன்சர் கரெக்ட். புரியுதா? 2 எலிமினேஷன் நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கேஸுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. இது நான் ப்ராபபிலிட்டி வச்சு தான் போட்டிருக்கேன். சொல்கிறது புரியுதா? 2 என்னால் ஷூராக எலிமினேட் பண்ணிட முடியும். ரிமைனிங் 2 தான் என்னது, ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு ஆன்சர் போடுறதுக்கு பதிலாக 2 எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் 2ல ப்ராபபிலிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா கான்செப்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 2லே கரெக்ட் ஆன்சர் எதுன்றது அந்த கொஞ்சம் ஃபார்முலாவை கொஞ்சம் கான்செப்ட் வச்சுட்டு ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். புரியுதா? நான் வந்து ஃபார்முலா எது யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக போகிறதுக்காக சொல்கிறது. இது ஒரு லாஸ்ட் மினிட் இன்னும் மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்காக நான் இப்போ இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 நீட் கொஸ்டின் இது. ஓகே, அடுத்ததும் இதுவும் 18 நீட் கொஸ்டின் தான். இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் புரிஞ்சுது இல்லையா? இங்கே பாருங்கள், இதில் என்ன யூனிட் இருக்குது, ஹென்ரி ஹென்ரி, இங்கேயும் ஹென்ரி இங்கே ஹென்ரி, கரெக்டாக எல்லாமே சேம் யூனிட். அடுத்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், 4 சாய்ஸ். அதில்
எது ஸ்மாலு லார்ஜ் கரெக்டாக. அதில் அந்த 4 சாய்ஸில் வந்து ஸ்மால் வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூ என்ன, லார்ஜ் நியூமெரிக்கல் வேல்யூ என்ன. அப்போது இதில் எது ஸ்மால் கரெக்டாக 0.138 வந்து ஸ்மால். லார்ஜ் எது இருக்குது 138.88. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எது நமக்கு 1ம் 4ம், இது 2 தான் பாசிபிள் ஆப்ஷன் இருக்குது ஆன்சர் வரதுக்கான சான்சஸ். ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இதுவும் 2018 நீட் கொஸ்டின் தான். இப்போ சொன்ன பேட்டர்ன் பாருங்க. இப்போ ஆம்பியர் 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 கரெக்டாக சேம் யூனிட். அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் எது ரொம்ப ஸ்மால் எது லார்ஜ் வேல்யூ, இது 2 இது வந்து 5.98 தான். இந்த 4 ஆப்ஷன் எது ஸ்மால் நியூமெரிக்கல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஒன்ல 14.76 அது என்னது லார்ஜ், அதுவும் எலிமினேட் பண்ணிடணும். ஸோ ஸ்மால் லார்ஜ் அந்த வேறு 2 எலிமினேட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்க 3 and 4 தான் என்னது நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கேஸுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன யூனிட்டு வாட் 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 கரெக்டாக பவரோட யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் எது லார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 2.74 எலிமினேட். அதுக்கப்புறம் எது ஸ்மால் 0.43 அதுவும் எலிமினேட். ரிமைனிங் இருக்கிறதுல 3 and 4 ஆப்ஷன், இது 2 தான் பாசிபிலிட்டி. ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு இது வந்து 2019 கொஸ்டின். இப்போ இந்த கேஸில் பாருங்களேன் ஜூல் 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 இது என்ன பாருங்கள் கிலோ ஜூல். சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் மற்ற 3 ஆப்ஷன்ஸில் ஒரே மாதிரி யூனிட் வந்து இன்னொரு ஆப்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட் வந்தாலும் இல்லை யூனிட் எல்லாம் சேமாக வந்துட்டு 3 ஆப்ஷனில் நியூமெரிக்கல் வேல்யூ சேமாக வந்திருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் நியூமெரிக்கல் வேல்யூ ரொம்ப லார்ஜாகவும் ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்தாலும் அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட முடியும், எலிமினேட் பண்ணிட முடியும். இப்போ இந்த கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிட முடியும். சொல்கிறது புரியுது? ஆக்சுவலாக இதான் லார்ஜ் இந்த கேஸில். ஏன்னா 30 கிலோனா என்ன அர்த்தம் 10 to the power 3 1000 கிலோவோட மீனிங் என்ன 10 to the power 3. ஸோ அப்போ இது வெரி லார்ஜ். ஸோ இதான் என்ன இந்த கேஸில் ரொம்ப லார்ஜ். ஸோ அது எலிமினேட் ஆகிடும். இது ரொம்ப ஸ்மால் இந்த கேஸில் 1 ஜூல். புரியுதா? அது 2 எலிமினேட். ஸோ ரிமைனிங் இருக்குது இது 2 தான் ஒரு ஆப்ஷன். இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகே இது 19 கொஸ்டின். இதுவும் 19 தான். இங்கே பாருங்கள் இதில் நியூட்டன் மீட்டர் நியூட்டன் மீட்டர் நியூட்டன் மீட்டர் நியூட்டன் மீட்டர். சொல்கிறது புரியுதா? ஆக்சுவலாக இதில் தான் நான் உங்களுக்கு அந்த ஒரு இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே நியூமெரிக்கல் வேல்யூ என்னது 2, ஹியர் ஆல்சோ 2, ஹியர் ஆல்சோ 2. ஆனால் இங்கே மட்டும் என்ன இருக்குது பாருங்கள் 12. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எலிமினேட் பண்ண வேண்டியது இதை தான். நான் சொல்கிறது புரியுதா? அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னொரு பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 1 2 4 இதில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து பாருங்கள் ரொம்ப லார்ஜ். இந்த 10 power 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது 10 power -3, இது 10 power -6. ஸோ இந்த 10 power 6ன்றது வெரி லார்ஜ். ஏன்னா இங்கே கொஸ்டின் ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். டார்க்கோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ரேடியஸ் சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப பிக்கர் வேல்யூ. 10 power 6னா 6 zeros போடணும் கரெக்டாக. ஸோ வெரி வெரி லார்ஜ். ஸோ இதுவும் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 1 and 2 இதில் தான் உங்களுக்கு பாசிபிலிட்டி. ஸோ இந்த கேஸு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. ஓகே இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா 2021 கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா கிலோவாட் 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 கிலோவாட். ஸோ நான் சொன்ன பேட்டர்ன் எந்த 2 எலிமினேட் பண்ணலாம் பாருங்கள். எது லார்ஜ் இதில் 12.3, எது ஸ்மால் 7.0. ஸோ இப்போ ரிமைனிங் இது 2 தான் பாசிபிலிட்டி. ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. புரியுதா? ரைட்டு. இங்கே பாருங்களேன் இதில் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்து மீட்டர் மீட்டர், இதுவும் மீட்டரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்குது. கரெக்டாக யூனிட் வந்து மீட்டரில் தான் இருக்குது. 10/3 உடைய வேல்யூ என்ன வரும்? இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, டெசிமலில் வச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 3.33ன்னு வருமா? கரெக்ட். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 3.33ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6.66ன்னு வருமா? 1 3 3 6 3 18 பாயிண்ட் வச்சிங்கன்னா ரிமைண்டர் 20 6.666ன்னு போகும். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் எது ஸ்மால் பாருங்கள் 3.33 தான் என்னது ஸ்மாலா. ஸோ அதை என்ன பண்ணுங்க எலிமினேட் பண்ணிடுங்க. எது லார்ஜ் இதில் 10 தான் லார்ஜ், அதை எலிமினேட் பண்ணுங்க. ரிமைனிங் இருக்கிற 2 and 4 இந்த 2 ஆப்ஷன் தான் ஏதோ ஒன்று கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கேஸு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா? இதுவும் 2022 கொஸ்டின். இதில் யூனிட் என்ன பாருங்கள் நியூட்டன் per kg நியூட்டன் per kg நியூட்டன் per kg எல்லாமே என்னது சேம் யூனிட். அப்போ எது இங்கே ஸ்மால்? ஆப்ஷன் 1 தான் என்னது இங்கே ஸ்மால்.
எது ரொம்ப லார்ஜ்? ஆப்ஷன் 4ல் இருக்கிற அது 180 தான் என்னது லார்ஜ். ரிமைனிங் இருக்கிற 2 and 3 இதில் தான் ஒரு ஆன்சர் கரெக்ட். இந்த கேஸில் கரெக்ட் ஆன்சர் வந்து 2. ஓகே, இதுவும் 2022 கொஸ்டின் தான். இங்கே யூனிட் என்ன பாருங்க, மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். இங்கே வந்து 0 மீட்டர் பர் செகண்ட் 0 தான். ஸோ இதில் எது ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா 0 கரெக்டா. 0 வந்து ஸ்மால். எது லார்ஜ்? இதில் 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து லார்ஜ். ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 and 3 இதில் தான் வந்து பாசிபிள் ஆன்சர். ஸோ இந்த கேஸில் கரெக்ட் ஆன்சர் வந்து 2. ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே √3 வந்துருக்கு. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஆங்கிள். இந்த மாதிரி கொஸ்டினில் ஆங்கிள் வரும்போது 60 டிகிரி. ஏன்னா இது ப்ரொஜெக்டல் மோஷன். நம்ம கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சதா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 60 டிகிரி வந்திருக்கும் போது லைக் சைனோ இல்லை காசோ உள்ளே வந்திருக்கணும். 60 இல்லை 30 ஏதோ ஒன்று உள்ளே வந்திருந்தா தான் உங்களுக்கு என்ன இருக்கும், √3/2 வந்திருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா √3 இந்த கேஸில் பாசிபிலிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2. ஸோ இதுவும் 2022 கொஸ்டின். இதுவும் 2022 தான். அதே பேட்டர்ன் என்னது, ஆம்பியர் 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 கரெக்டா. ஸோ இதில் வந்து இதான் என்னது ஸ்மால் 0.25 வந்து ஸ்மால் வேல்யூ, 2 வந்து லார்ஜ் வேல்யூ. ஸோ எலிமினேட் பண்ணிட்டா ரிமைனிங் 2 and 3 தான் ஆப்ஷன். ஸோ இந்த கேஸில் கரெக்ட் ஆன்சர் வந்து 1 amps. ஓகேவா? ரைட். இதில் பாருங்கள் அதே மாதிரி. ஸோ யூனிட் என்னது, ஓம் 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 ரெசிஸ்டன்ஸோட யூனிட். ஸோ எல்லாமே சேம் யூனிட்டில் இருக்குது. ஸோ இதில் ஸ்மால் வந்து 50, லார்ஜ் வந்து 400 கரெக்டாக. ஸ்மால் 50, லார்ஜ் 400. ஸோ ரிமைனிங் இருக்கிற இது 2ல் தான் ஒரு ஆன்சர். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது 2023 கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின். இதில் பாருங்கள் மைக்ரோஃபேரட் 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 கரெக்டாக. ஸோ இந்த கேஸில் எது ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ எலிமினேட். எது லார்ஜ் 4. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் 1 and 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கேஸில். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜ் 10 வோல்ட்டா. ஸோ எலிமினேட். ஸ்மால் எது 4 வோல்ட். ஸோ ரிமைனிங் 2 and 3 தான் பாசிபிலிட்டி. ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 8 வோல்ட். புரியுதா எப்படி நான் அந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணுறேன்றது? ஸோ அடுத்தது என்னது, இங்கே என்ன யூனிட்டு, ஓம் ஓம். யூனிட் எல்லாமே சேமாக இருக்குது. ஓகே, ஸோ யூனிட் சேம். யா, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது ஸ்மால். லார்ஜ் வந்து ஆப்ஷன் 4. ஸோ ரிமைனிங் 2 and 3 இது 2 ஆப்ஷன் தான் பாசிபிலிட்டி. ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ரைட். நெக்ஸ்ட் இதுவும் 2024 கொஸ்டின் தான். இங்கே யூனிட் பாருங்கள், மில்லிமீட்டர் 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 மில்லிமீட்டர். ஸோ இதில் எது ஸ்மால் பார்த்தீங்கன்னா 0.4 ஸ்மால் கரெக்டாக. எது லார்ஜ் 40 இந்த கேஸில் கரெக்டாக. ரிமைனிங் 1 and 4 இந்த 2 தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்க முடியும். ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகேவா? ரைட். இதுவும் 24 கொஸ்டின் தான். ஸோ இதில் யூனிட் பாருங்கள், ஆம்பியர் 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 கரெக்டாக. இதில் பார்த்தீங்கன்னா எது ஸ்மால் 0.35 கரெக்டாக. 0.35 ஸ்மால். 1.20 என்னது லார்ஜ். ஸோ அப்போ 4ம் 3 என்னது எலிமினேட். ஸோ ரிமைனிங் எது 2 பாசிபிலிட்டி, ஆப்ஷன் 1 or 2 இதில் இருந்து ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்கணும். ஸோ இந்த கேஸுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா? ரைட். ஆக்சுவலாக அடுத்தது பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். இந்த வருஷம் எழுதுனாங்க இல்லையா, நீட் எழுதுனாங்க இல்லையா, டஃபாக இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா நீட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர், அந்த பேட்சோடைய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஆக்சுவலாக 10 கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்னில் இருக்குது. இந்த எலிமினேஷன்லேயே நீங்கள் 2 ஆப்ஷன்ஸை பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி எடுத்திருந்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? பட் அது நமக்கு இப்போ தான் தெரியும். இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சில நேரத்தில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? பிளைண்டாக மட்டும் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. சப்ஜெக்ட் கான்செப்டை தரவு பண்ணாமல் எதையுமே பிளைண்டாக யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே வந்து லாஸ்ட் மினிட் டெக்னிக். இதை மார்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கான அடிஷ்னல் ஐடியா தான். ஓகேவா? பட் இதையே டேரெக்டாக ஒரு பேட்டர்னாக ட்ரை பண்ணாதீங்க. மற்ற தேரியில் கொஷின்ஸ்லாம் நீங்கள் என்ன ஆகிடும், உங்களுக்கு மார்க் அப்புறம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதை ஒரு ஐடியாவை வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பூஸ்ட் பண்ணுறது சில இடத்துல நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். புரியுதா? ரைட். இப்போ நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் கேட்டதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்னில் தான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணணும் அதான் பண்ண போகிறேன். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் யூனிட் என்னது, நியூட்டன் செகண்ட் நியூட்டன் செகண்ட் நியூட்டன் செகண்ட். இது 0 கரெக்டாக. ஸோ 0 தான் என்னது, இதில் 0 தான் என்னது ஸ்மால். எது லார்ஜ், இதில் 84. ஸோ 2 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் 1 or 2 இது 2 தான் ஒரு ஆன்சர். இந்த கேஸு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் யூனிட்
அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் எல்லாமே என்னது சேம் யூனிட். ஸோ இதில் எது ஸ்மால் 1.3 ஸ்மால், பிகர் எது 1.8. ஸோ ரிமைனிங் 2 and 3 யாரோ ஆப்ஷனுக்கு பாசிபிளாக இருக்கணும். இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து 2, ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ரைட். இதில் பாருங்கள் அதே மாதிரி யூனிட் என்னது நியூட்டன் 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 நியூட்டன். கரெக்டாக இதில் வந்து 16 ஸ்மாலு 36 என்னது லார்ஜ். இது ரெண்டு என்னது எலிமினேட் பண்ணிடுங்க. ரிமைனிங் ஆப்ஷன் 2 and 2 or 3 இதில் தான் ஏதோ ஒரு பாசிபிலிட்டி. இந்த கேஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நானோமீட்டர் இதில் என்ன இருக்குது நானோமீட்டர் கரெக்டாக. ஸோ இதில் ரொம்ப ஸ்மால் பார்த்தீங்கன்னா 0.067. ஸோ எலிமினேட் பண்ணிடுங்க. 2.67 லார்ஜ், அது எலிமினேட் பண்ணுங்க. ஸ்மால் வேல்யூ லார்ஜ் வேல்யூ எலிமினேட் பண்ணிட்டா ரிமைனிங் 2 or 3 இது ரெண்டு தான் ஒரு ஆன்சர். இந்த கேஸுக்கு ஆன்சர் வந்து 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஜூல் இதில் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வருது ஜூல் வருதா, ரைட். எது ஸ்மால் இங்கே 0.8 கரெக்டாக 0.8 ஸ்மால், 1.5 தான் இங்கே என்னது லார்ஜ். ஸோ அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 and 3ல ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா, ரைட். இதில் யூனிட் என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆம்பியர். ஓகே, ஸோ இதில் எது ஸ்மால் பார்த்தீங்கன்னா 1.5 கரெக்டா. ஸோ அது ஸ்மால், எது பிகர் 3. ஸோ இப்போ ரிமைனிங் 2 or 3 இது ரெண்டு தான் இது ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ பாருங்களா, இதில் ஆக்சுவலாக யூனிட் கிடையாது, இது வந்து கம்பேரிசன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அது வந்து 1/2 டைம்ஸா 1/4 டைம்ஸா 1/16 டைம்ஸான்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேசஸுக்கும் நம்ம இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ண முடியும். இதில் எப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ வந்து அதாவது நியூமினேட்டரில் எல்லாமே ஃபிக்ஸடாக இருந்து நியூமினேட்டர் எது ஃபிக்ஸுங்க I0 அந்த I0ன்ற வேல்யூ ஃபிக்ஸ்டு நியூமினேட்டரில். டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் நமக்கு என்ன ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. டினாமினேட்டர் அதிகமாக அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகினே போகும். டெசிமல் எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மால் வேல்யூ ஆகும். சொல்கிறது புரியுதா. ஸோ கிரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறதா என்னது ஸ்மாலர் டினாமினேட்டர் வேல்யூ இருக்கிறதா கிரேட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே எதுனா ஆக்சுவலாக என்னோட மீனிங் என்ன 1/2 என்ன அர்த்தம் 0.5 I0 கரெக்டாக. நான் இது ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன் 1/2 1/4 1/8 1/16 இந்த வேலையை தரவு பண்ணிக்கோங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அடிக்கடி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக் மேக்ஸ் கிளாஸில் பார்ட் 1 வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன். தயவு செஞ்சு யாராவது பார்க்கணும் அதை போய் பாருங்கள். முக்கியமான வேலை செய்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கால்குலேஷனாக போடும்போது ஃபாஸ்ட் ஆன்சர் கெட் பண்ணுறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறது புரியுதா. இது பார்த்தீங்கன்னா 0.25 1/4னா 0.25 1/8னா 0.125 1/16 அப்படின்னா என்ன அர்த்தம் 0.0625 I0. புரியுதா. இது நீங்கள் போடணுன்ற அவசியமே கிடையாது. நான் என்ன சொன்னேன் இந்த எல்லாமே நியூமினேட்டரில் இருக்கிற அந்த வேல்யூ ஃபிக்ஸடாக இருந்துட்டு டினாமினேட்டரில் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வந்தோன்னா கிரேட்டராக இருக்கிறதா ஸ்மாலர் வேல்யூ. இங்கே I0/16 இருக்கு இல்லையா, இதான் என்னது ஸ்மாலர். நமக்கு இங்கே ஸ்மாலர் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு அதை எலிமினேட் பண்ணிடுங்க. எது கிரேட்டர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.5 I0 இதான் என்னது ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ. இதான் என்னது பிக்கர் டினாமினேட்டர் வேல்யூ. அப்போ இதுதான் ஓவரால் நியூமரிக்கலாக ஸ்மால் வேல்யூ, இதுதான் ஓவரால் கிரேட்டர் வேல்யூ இந்த கேஸில். புரியுதா. ஸோ இதுவும் எலிமினேட். ரிமைனிங் இருக்கிற 2 or 3 இது ரெண்டுத்துல தான் ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த கேஸில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா, ரைட். அதே பேட்டர்ன் தான் இதுலையும் என்ன இருக்குது பாருங்க. நியூமரேட்டர் ஃபிக்ஸ்டா ஆர் எல்லாத்துலையும் நியூமரேட்டர் ஃபிக்ஸ்டாக இருக்கா. அப்போ டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. கிரேட்டர் டினாமினேட்டர் ஸ்மாலர் வேல்யூன்னு சொன்னால் இங்கே எது கிரேட்டர் டினாமினேட்டர் R/64 தான் கிரேட்டர் டினாமினேட்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ. R/64 இருந்தால் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டினாமினேட்டர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் எது டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 8. அப்போ இதான் என்னது பிக்கர் வேல்யூ. R/8 தான் என்னது கிரேட்டர் வேல்யூ. புரியுது. டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்கிறது தான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ கிரேட்டர் அப்புறம் ஸ்மாலர் ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிற 2 or 3 இது ரெண்டு ஏதோ ஒரு ஆன்சர். ஸோ இந்த கேஸில் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்கிறது புரியுதா, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் யூனிட் பாருங்கள் நியூட்டன் கரெக்டாக. யூனிட் என்னவா இருக்குது சேம் யூனிட். ஸோ இதில் எது கிரேட்டர் ஸ்மாலர் பார்த்தீங்கன்னா 100 கரெக்டாக. 100 வந்து ஸ்மாலர். கிரேட்டர் வந்து 200 √3 வேல்யூ என்ன 1.732. ஸோ 200 × √3 பண்ணிங்கன்னா 200 கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ அதான் கிரேட்டர் வேல்யூ இந்த கேஸில். 100 வந்து ஸ்மாலர். புரியுதா. 100 √3 100 கிரேட்டர். ஏன்னா √3 வேல்யூ என்னன்னு சொன்னேன் 1.732 × 100 பண்ணிங்கன்னா தட் வில் பி கிரேட்டர் தென்
100. ஓகேவா? 100√3 is greater than 100. ஸோ அதுதான் ஸ்மாலஸ்ட், இதான் என்னது லார்ஜஸ்ட் இன் திஸ் கேஸ். ஸோ இப்போ இது ரிமைனிங் இருக்கிற 2 or 3 இது ரெண்டுத்துல ஒரு ஆன்சர். ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் இந்த 2025ல் நம்ம பார்க்குற லாஸ்ட் இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் டேஸாக எல்லாமே இதில் இருக்குது, யூனிட் வந்து டேஸில் இருக்குது. கரெக்டாக? இதில் எது வந்து நமக்கு ஸ்மால் நியூமெரிக்கல் வேல்யூ 100. கரெக்டாக? 100, 105, 115, இங்கே என்ன இருக்குது 108. ஸோ 115 தான் என்னது அடுத்தது லார்ஜர் வேல்யூ. ஸோ அது ரெண்டு என்னது எலிமினேட். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 and 4 இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் நமக்கு இந்த 2 and 4ல் நமக்கு பாசிபிள் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வச்சிங்கன்னா எய்தர் 2 or 4, அக்யூரேட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ சொன்ன இந்த பேட்டர்னை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இது ஒர்க் அவுட் ஆகும். பட் 100% எல்லா சுச்சுவேஷனும் ஒர்க் அவுட் ஆகும். நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். சில சுச்சுவேஷனில் அது ஃபெயிலியர் ஆகும். பட் உங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து இப்போ 25ல் பாருங்களேன் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராபபிலிட்டியில் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா ரிமைனிங் ஒரு 3 கொஷின்ஸ் இதே பேட்டர்னில் இருக்குது. மீன்ஸ் இதே மாதிரி சேம் யூனிட்டில் இருக்குது. புரியுதா சொல்கிறது? அந்த 4 ஆப்ஷன் சேம் யூனிட்டில் இருக்குது. பட் ஆனால் என்னன்னா இந்த பேட்டர்னை அது ஃபாலோ பண்ணலை. ஸோ அப்போ அது வந்து எக்ஸம்ஷன், அங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடும். பட் ஆனால் 10 கொஷின்ஸில் நம்மளால் எலிமினேட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டியில் நமக்கு மோஸ்ட் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் கொண்டு வர முடியும். பாசிபிலிட்டி இருக்குது. சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதும்போது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு சப்ஜெக்ட் தரவு பண்ணிவிட்டு நமக்கு அக்யூரேசி தான் ரொம்ப முக்கியம். டைம் இல்லாத பட்சத்தில் டைமை கீப் அப் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் மார்க்கை பூஸ்ட் பண்ண வேண்டிய அந்த டைமில் மட்டும்தான் இதை பண்ணணும். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பை.